எல்லாம் பழுத்த பழங்கள் எல்லாம் இங்க அடைக்க படைக்க சாவனுமே நீங்க பூவுல செத்து போங்க 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 பிஞ்சில இறந்து போங்க இறந்து போங்க காயில அழிஞ்சிருங்க அழிஞ்சு போங்க கனியில இறந்து போங்க இறந்து போங்க பழுத்த பழங்களை அடைக்க படைக்க ஆமா செத்து போங்க போங்க எல்லாரும் செத்துருங்க செத்துருங்க முதல்ல அப்படின்னு வள்ளுவர் கொடுத்த வாக்கு வாக்குதாமியோ அன்னைக்கு அவர் கொடுத்த வாக்குதான் வாக்குதாமியா இன்னைக்கு மனிதர் நம்ம யாருக்கு நிலைமையான வாழ்வே கிடையாது 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 பாருங்க கிடையாதுல்ல அதானே தூங்கும் போது வாங்க மூச்சு சுழிமாரி போனாலும் போச்சு சுழிமாரி போனாலும் போச்சு போச்சுதா நைட்டு படுத்துட்டு காலையில எந்திக்க நெசம் இல்ல கிடையாது ஐயா இது தெரியாம என்ன வரத்து வாரான் அப்பா என்ன வரத்து வாரான் நிறைய வரான் நான் தான் பெரியவங்க என்ன விட்ட கட்டிக்கார இவனும் கிடையாதுங்க அப்ப மனிதன் வாழ்வு நிலையற்ற வாழ்வு இந்த உலகத்தில இந்த வள்ளுவர் கொடுத்த வாக்கு அன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு வள்ளுவர் என்ன சொன்னாரு பூவில் அழியுன்னு சொன்னாரா பிஞ்சில் அழியுன்னு சொன்னாரா காயில் அழியுன்னு சொன்னாரா எல்லாமே இன்னைக்கும் பாருங்க தாய் வயத்துல 40 நாள் சிசுவில் அழியுது பத்தியலா பூவில் அழியுதா பிஞ்சின்னு சொன்னா பிறந்த ஒரு வயசு ஒரு 6 வயசு எடுத்துக்கோங்களேன் அந்த பிள்ளை ஒரு நோய் வாய்ப்பட்டு இறந்து போகுதா அது பிஞ்சில் அழியுது பத்தியலா காயின்னு சொன்னா வாலிப பிராயம் ஒரு 21 வயசு மாப்பிள பிராயம் அதுலயும் அவன் இடையில போயிருந்தான் பாத்தியலா அவன் ஒரு பொண்ணை பார்த்திருப்பான் அம்மா அப்பா ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க அதானே அந்த பொண்ணு பிடிக்காம அதானே அப்ப 21 வயசு நீ செத்துருந்தான் பாத்தீங்களா காயின்னா 21 வயசு கனின்னு சொன்னா 50 வயசு 50 வயசுக்கு மேலேயும் நோய் வாய்ப்பட்டு இப்ப இடையில என்னென்ன நோயெல்லாம் வந்துடுது இதெல்லாம் யாரு கொடுத்த வாக்கு வள்ளுவர் கொடுத்த வாக்கு தான் ஆமா இப்ப இடையில கூட பாத்தீங்களா அகமதாபாத்ல பிளேட் வெடிச்சு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதெல்லாம் யாரு கொடுத்த வாக்கு வள்ளுவர் கொடுத்த வாக்கு தானே வள்ளுவர் கொடுத்த வாக்கு தான் எல்லாரும் செத்து போங்கன்னு சொல்ல போய் தான் யாருக்கு நமக்கு நிலைமை இல்ல கிடையாது கிடையாது பாருங்க இதான் மனிதனுடைய வாழ்வு ஆமா இப்படியாக ஆமா வரத்தான் வாரம் என்னைக்கு தான் ஓய போகுதுன்னு தெரியல அதானே அம்மா இந்த வள்ளுவர் கொடுத்த வாக்குனால எல்லா மக்களும் மாண்டு 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 மடிதாங்களே செத்த பிணமா கூடுது ஐயா அன்னை ஒரு காலத்துல என்ன மாண்ட பிணங்கள் உயிர் போயிடுதுன்னா ஆமா அப்ப உள்ள பெரியவங்களுக்கு அடக்கம் செய்ய தெரியாது அப்ப நடக்கம் என்னது என்ன அந்த காலத்துல வேளாறு செய்த மத கந்தாளி ஆமா பெரிய குழுக்க அதுல கொண்டு அந்த பிரேதத்தை வச்சு ஒரு ஒலமுடிய கவத்தி ஆத்தாங்கர வரமா வச்சிட்டு வந்துருவாங்க இதான் அப்ப உள்ள நல்லடக்கம் எரிக்க தெரியுமா தெரியாதுல்ல புதைக்க தெரியுமா தெரியாதுல்ல வைத்தியார காலம் அதானே இப்படி பிணங்கள் எல்லாம் ஆத்தாங்கர வரம் குளத்தாங்கர வரமா வச்சிட்டு அம்மா வந்துட்டாங்க திரும்பி பாராம வந்துருந்தாங்கல்ல இப்படி மாண்டபிண சுமைகள் எல்லாம் ஆமோ மலமலைய குமியோதையா சித்தவின சுமைகள் உயருதையா அழுகுமின சுமைகள் எல்லாம் ஆதி கையிலே மட்டும் கூடுதையா ஆதி கையிலே மட்டும் பிணச்சம கூடும் போது பூமாதேவி பெண்ணாளுக்கு
பூமாதேவி உணச்சம கூடும்போது ஆதி வெள்ளி கையில கித்தா ஆதி வெள்ளி கையில கித்தா பூமாதேவி வாராளே அரங்கிலி பூமாதேவி வாராளே சாமி ஆண்டவன பகவானே உங்க தேவி பூமாதேவி உயிரிச்சம கூடி போச்சு. உங்கள்கிட்ட எந்த வந்து என்ன சொன்ன உங்கள்கிட்ட உயிரிச்சம கூடி போச்சுன்னு சொன்ன அன்னைக்கு மரவிட்டனே நீங்க உயிரிச்சமைய குறைக்காம கூட்டி தந்திருக்கல மருத்துவம் இன்னைக்கு பிணச்சமைய கூட்டி தந்திட்டியல தந்திருக்கல சாமி அதானே மானிட மக்கள் சமையல அன்னைக்கு குறைக்க சொன்னேன் உங்கள்கிட்ட நீங்க மானிட மக்கள் சமைய மற்றுள்ள சிவராஜி சமைய குறைக்காமல் மாண்டவன சமைய உயர்த்தி தந்திட்டியல தந்திருக்கல சாமி எனக்கு சித்தவன சம சிவ கையில மட்டும் உயர்ந்து போச்சு சாமி பகவானே அதானே உயிரி சமய கூட நான் ஜமந்துருவேனே இந்த பிணச்சமைய என்னால ஜமக்க முடியல சாமி என்ன கணக்கு என்ன வெயிட் இருக்கு சொல்லுவாங்க தெரியுமா பிணங்கணம் கணக்கி அம்மாங்க அந்த காலத்துல ஒருத்தன் செத்தாம தூக்கிறதுக்கு 4 ஆளு மாத்தாளு 2 ஆளு அப்படி கட்டணத்தை சுமந்து போனாங்க. இப்ப அப்படி இல்ல, இப்ப 4 பேர் தான் வண்டியில இப்ப வீட்டுக்கு சொர்க்கரதம் வருது. அதானே சொர்க்கரதத்துல செத்தவனும் போறான். ஆமா உயிரோட இருக்கணும் வண்டியில ஏறி போறான். பேரமாறு பூ போட்டு போகணும்ல பின்னால போட்டான். அதானே ஆமா ஆமா ஒரு தினம் செத்தாலே அவனை ஜமக்கிறதுக்கு 8 ஆளு மாத்தாளு 2 ஆளு. அதானே பிணத்துல அந்த மாதிரியே இருக்குமா? இருக்கும்ல. ஒரு செத்துட்டாமனா ஏமன் காலன் தூதவன் மேல ஏறி உட்கார்ந்துக்கிடுவான். 3 பேர் ஏறி இருந்துக்கிடுவாங்கல்ல. ஆமா அதானே. அதனால இந்த பிணச்சமைய பூமாதேவி அம்மா பகவான்கிட்ட சொன்னா, இறைவா ஆண்டவா அன்னைக்கு உயிரிச்சமைய குறைக்கணும் மாட்டோம்ட்டு நான் சொல்லிட்டு இன்னைக்கு சித்த வினைய சமைய கூட்டிட்டியல குட்டி தந்திகளை சாமி. அதனால ஆண்டவா சிவபெருமானே கடவுளே ஆண்டவேன சுமைகளத்தான் அங்கே நான் சுமக்க மாட்டேன் ஆண்டவமேன சுமைகளத்தான் பிணச்சமை கூடி போச்சா? கூடி இருக்கா அவனுக்கு. உன் பிணச்சமை இந்த பகவானை மாத்தித்தார நம்ம செத்த பிணச்சமை கூடி போச்சா? கூடி இருக்கா அவனுக்கு. உன் செத்த பிணச்சமை இந்த சிவபெருமானை மாத்தித்தார தாரம் பூமாதேவி. அழுகு பிணச்சமை கூட்டிட்டுதோ கூடி இருக்கா அவனுக்கு. ஆண்டவன் இருக்கும் அழுகு மன அத்தனை நான் மாத்தித்தாரம் பூமாதேவி. பூமாதேவி ஏ அம்மா உன் பிணச்சமை இந்த பகவானை மாத்தித்தார தாரம் நம்ம. அப்ப பூமாதேவி சொன்னா, இறைவா ஆண்டவா அன்னைக்கு உயிரிச்சமைய குறைச்சி தாரம்னு சொன்னவர் நீர்தான். நீர்தானே. இன்னைக்கு பிணச்சமைய உயர்த்தி தந்ததும் அது நீர்தானே. இந்த பிணச்சமைய சிவபெருமா மாத்தி தாரம்னு சொல்லியல சாமி. எப்படி மாத்தி தர போறிய? எப்படி உங்களை நம்ப எப்படி மாத்தி தர போறிய?
வெளிச்சமே மாத்தக்கூடிய விவரம் என்ன இறைவா தெரியணும்ல எனக்கு ஆண்டவன சுமைகளை அம்மா அறைய மாத்தி தாரம்னு சொன்னீங்கள சொன்னியோட சாமி ஆண்டவன் விவரமா எப்படி ஆண்டவனத்தை மாத்தி தர போறிய போறியல் சாமி என்று பூமாதேவி கேட்டவோ சொல்லுவாரோ அம்மா பூமாதேவி சிவனாராயிருப்பவரும் சொருவமாட்ட போரை தேன்பத்தை சுடலையாக தேன்பத்தை சுடலையாக இந்த சிவனாரும் பிறக்க போரை சுடலையாக இந்த சிவனாரும் போரை ஆண்டவனை சுமைகளத்தான் மறையவனும் மாத்தித்தாரே மறையவரா இருப்பவரும் மறுசொருவை எடுக்க போரே மாயாண்டியா பிறக்க போறே மாயாண்டியா பிறக்க போறே மையானத்தை காக்க போறே நானும் மையானத்தை காக்க போறேன் முக்கண்ணே இங்க வேறுமா முழுசொருவை எடுக்க போறேன் தேன்பத்த முண்டனாக முக்கனும் பிறக்க போறேன் முழுப்பணத்தை திங்க போறேன் பெருமா அவதாரம் எடுக்க போறேன் சுடலையாக பிறக்க போறேன் சுடலையாக பிறக்க போறேன் சுடுவாட்ட காக்க போறேன் சுடுவாட்ட காக்க போறேன் மையோன குளமதியிலே மாயாண்டியன் வந்திருந்து ஆண்டவன் இங்க போறேன் தேம்பத்தை சுடலையாக சிவபெருமான் பிறக்க போறேன் சுடுகாட்ட காக்க போறேன் சுடுகாட்ட காக்க போறேன் சுட்டவன் திங்க போறேன் அம்மா சுட்டவனா இங்க போறேன் ஏடி அம்மா பூமாதேவி தேம்பத்த மாயாண்டியா இந்த சிவபெருமான் பிறக்க போறேன் இடுகாடு களமதியில இடுகாடு களமதியில இறந்த பிணம் திங்க போறேன் நான் இறந்த பிணம் திங்க போறேன் ஆண்டவன் ஜோரமா பூமாதேவி சொல்லிட்டாரு அம்மா பூமாதேவி பூமாதேவி உன் செத்த வெளிச்சமைய மாத்ததற்கு இந்த சிவபெருமானே இன்னொரு அவதாரம் எடுக்க போறேன் நான் தேம்பத்தை சுடலையா பிறக்க போறேன் செத்த பிணத்தை திங்க போறேன் நான் தேன்பத்த மாயாண்டியா பிறந்து மையானத்துல மாண்ட பிணத்தை நானே திங்க போறேன் மையானத்தை நான் காத்துக்கிடுதேன் இடுகாட்டுல போய் இந்த தேம்பத்தை சுடலை முண்ட சுவாமி இறந்த பிணத்தை பூரா நான் தின்னுக்கிடுதேன் பூமாதேவி உனக்கு பிணச்சமை தானே குறைக்கணுங்க நானே பேயாண்டிய பிறக்க போமா பிறக்கமோ அம்மா சொல்வார்ல பாவம் அதானே அம்மா ஓ மாண்டவனை சுமைய குறைக்கிறதுக்கு இந்த மறையவனை மறுசொருவை எடுத்து தேன்பத்த மாயாண்டிய நான் பிறந்து மாண்டவனத்தை பூரா நான் தின்றுதேன் பிணச்சமே நான் குறைச்சு தாரேன் அம்மா அம்மா சிவபெருமான் பூமாதேவிட்ட வாக்கு கொடுத்தாரு பக்கத்துல இருந்தாலே பார்வதி அந்த பார்வதி காது கொடுத்து கேட்டுக்கிட்டாளே பகவான் கிட்ட விறுவிறுன்னு வந்தா பகவானே ஆண்டவா என்ன சொன்னீங்க என்னது சுடலையா பிறக்க போறியா நீங்க தேம்பத்தை சுடலையா பிறக்க போறீரா தேன்பத்த மாயாண்டிய பிறக்க போறியாரா நீர் போய் மையானத்தை காக்க போறியலோ மாண்ட வினத்தையா திங்க போறியரு சுடுவாட்டுல போய் சுட்ட வினத்தை திங்க போறியரோ அப்ப பார்வதி காக்கா நீர் சுடலையா பிறந்தீருன்னா உங்க பொண்டாட்டி பார்வதி நான் மட்டும் இந்த கைலாசத்துல என்ன ஒத்தையிலே இருக்கணும் நான் தனிச்சு இருக்க முடியுமா
நீர் மாயாண்டியா பிறந்தா இந்த மாயாசக்தி பார்வதி எனக்கு ஒரு பிறவி வேணும். நீர் முண்டசாமியா பிறந்தா உங்கள் முக்கண்ணி தேவியான பராசக்தி எனக்கு ஒரு பிறவி வேணும். நீர் தேன்பத்தை சுடலியா பிறந்தா இந்த சிவசக்தி பார்வதி நானும் உங்க கூட பிறப்பேன், பிறக்க போறேன். அப்ப பகவான் சொன்னார், ஏட்டிய பார்வதி அது என்னோட இருக்கட்டுமே, என்னுடைய தொழில் என்னோடு இருக்கட்டுமே. இருக்கட்டும் அம்மா, நான் தானே பிணச்சமைய மாத்த மாயாண்டி சொடலையா பிறக்க போறேன். போறமுங்க, என்னோட நீ ஏன் சங்கடப்பட போற? போறமுங்க. இல்ல இறைவா, என்ன இன்பமோ துன்பமோ அதானே உங்களுக்கு இருக்கிற இன்பத்திலையும் துன்பத்திலையும் எனக்கும் பங்கு இருக்குல்ல, எனக்கு பாதி பங்கு இருக்குல்ல. நீர் சொடலையா பிறந்தீர்னா நானும் உங்க கூட கட்டாயம் பிறப்பேன். பிறப்பேன் சாமியோ, அதனால எனக்கு ஒரு பிறவியை தாங்க. தாங்க சாமி. ஆடவர் இல்லாத இடம் அழகு இல்ல, இருக்காது இல்ல. பெண்கள் இல்லாத சிறப்பு இல்ல, இருக்காது இல்ல. ஆண்கள் இல்லாத வீடு அறவீடு, ஆமா. பெண்கள் இல்லாத வீடு சுடுவான் சொல்லிருக்காங்கல்ல, அதானே. அதனால அம்மா உங்க கூட நானும் பிறக்க போறேன். என்னையும் உங்களோட அவதாரம் செய்யுங்க, செய்ய விடுங்க சாமி. அப்ப நான் பகவான் சொன்னார், ஏ பார்வதி, ஏ பாமா, உன் பிடிவாதம் பிடிச்சிட்டியா? அம்மா என்னோட நீ பிறக்க போறியா? அம்மா சாமியோ, அடி அடி பார்வதியோ, ஆண்டவன் ஜீவவரும் தியான்பத்த சுடலையாக சிவபெரும் பிறந்தமிழ்னா தியான்பத்த பேச்சியாக தியான்பத்த தாயி என்னோடு பிறக்கலுமே, நீ என்னோடு கனுமே. மாயாவதி பார்வதியோ, மாயாண்டியா நாம் பிறந்தால் மையானே பேச்சியாக நீ வந்து பிறந்துக்கோ. பிறந்துக்கோ பிறந்துக்கோமோ. நான் சொடலையா பிறந்தா பிறந்தா நீ பேச்சியம்மால பிறந்துக்கோ. நீ தேமத்த பேச்சியா வந்து பிறந்துக்கோ. பிறந்துக்கோ. நான் மாயாண்டியா பிறந்தா பிறந்தால் நீ தேமத்த மையான பேச்சியா வந்து என்னோட பிறந்துக்கோ. பிறந்துக்கோம்மா. அப்ப ஆண்டவங்கிட்ட பராஜயத்தை சொன்னா ஆட்டம்னு சம்மதிக்கா. சம்மதிச்சால் பகவானே பகவானே நீங்க தேம்பத்தை சுடலையாகவும் அம்மா நான் தேம்பத்தை பேச்சியமாலும் பிறக்கணும் சொல்லிட்டியால. இந்த அவதாரத்தை எப்ப போய் எடுக்க எடுக்க சாமி. ஆளை என்ன நான் தெரியணுமில்ல, நேரம் என்ன தெரியணுமில்ல, அவதாரத்துக்குள்ள நாளை என்ன தெரியணுமில்ல, எனக்கு பார்வதி தெரியணுமில்ல. அப்ப பகவான் சொன்னாரு, என்ன சொன்னாரு, இப்பேற்பட்ட அவதாரத்தை எடுக்க நம்ம உலக மக்கள் எல்லாம் பட்டியும் பசியுமா இருக்காங்க, இருக்கார்கள். படி அளந்து முடிச்சு விட்டு நம்ம என்னைக்கு ஓய்வு எடுக்குமோ அன்னைக்கு போய் அந்த அவதாரத்தை எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிடுவோமே அப்படி சொல்லி ஆமா பூமாதேவியை பூலோகத்தை செமக்க அனுப்பினார் பகவான். ஆமோ நாளை காலே ஆண்டவன் ஜீவவேரோ படிகளக்க வேணும் படி அளந்து காப்பா இடமதில அளந்து காப்பாரோ ஈஸ்வரிய இடமதில ஈஸ்வரிய இடமதில இதரை அளந்து காப்பாரா ஆண்டவனர் கை கொடுத்தா மறக்க நல்ல தினையளந்து மன்னனோட கை கொடுத்தா நல்ல தினையளந்து பகவனோட கை கொடுத்தா தினையளந்து பகவனோட கை கொடுத்தா பகவான் கையில் கொடுத்த போது
சிவபெருமா ஆமா ஆதிபராஜ்யத்தி இடத்திலே ஆளாக்கு திணைய வாங்கினாரு. ஏ பார்வதி ஏம்மா படியளக்க போயிட்டு வாரேன். போயிட்டு வரேம்மா. கைலாசத்தை நல்ல முறையில பாத்துக்கோ. பாத்துக்கோ பார்வதி அப்படின்னு சொன்னார்ல. ஆமா பகவான் படியளந்து வாங்கிட்டு போவோம். போகும்போது பராஜ்யத்தி பாத்துக்கிட்டா குறுக்க வந்து ஆண்டவன் சிவபெருமான குறுக்க வழிய மறிச்சிட்டாளே. பகவானே எங்க போறீங்க? ஏ பார்வதி நீ இழந்து கொடுத்த படியை கொண்டு நான் உலகத்துக்கு படி அளக்க போறேனே. பகவான் ஒரு ஆணா பிறந்தவன் வெளியே கிளம்பையில ஒரு பொண்ணா பிறந்தவன் வழிய மறிச்சன்னா அந்த காரியம் வெற்றி ஆகுமா? தொட்ட காரியம் தொடங்காத இல்ல என்ன குறுக்க வழிய மறிக்க காரணம் என்ன? பார்வதி சொன்னா ஆமா ஆண்டவா பகவானே நீர் படியளக்கத்தான் போறியாரோ சின்னோட செட்டப் பண்ணிச்சிருக்கிறா. யார நம்பினால சிவனை நம்ப முடியாதியா. சிவபெருமான் பெண்ணாசை பிடிச்ச மனுஷன் பேயம் பித்தன். ஆமா கல்லுக்கு ஜால கட்டி விட்டாலும் நம்ம பெண்ணா ஆனான்னு குறுகுறுன்னு பாப்பாரு. கல்லா பெண்ணான்னு பாப்பாரு பாருங்க. அதனால இந்த சிவபெருமான நம்ப மாட்டேங்க. இந்த பராசக்தி நம்ப மாட்டாளோ. ஆண்டவனே நீர் படி இழக்க போறது உண்மையா? தெரிய வேண்டாமா? இல்ல பொய்யா? தெரிய வேண்டாமா? நீர் படி இழப்ப. ஆமா இன்னைக்கு உங்க கூட நான் வருவேன். கண்டிப்பா வருவோம் பாருங்க. என்ன நீங்க கூட்டு போங்க. ஆமோ ஆமா நீர் படி இழக்க போறத நான் என்னைக்காவது உங்க கூட வந்து பாத்துருக்கேனா? இல்ல உண்மை இறை இழப்ப என்னைக்காவது எனக்கு காட்டியிருக்கீங்களா? பாக்கல. சுவாமி படியளப்ப சத்தி பார்வதி கண்டதில்ல. இல்ல இன்னைக்கு என்ன ஒரு பொழுது ஆமா உங்க பின்னால கூட்டு போங்க. போங்க சாமி. ஆமா வச்சிருங்க. ஆமா ஆண்டவன் ஆமா சிவபெருமா பகவான் படியளக்க போறத கண்ட பராஜ்யத்தை சொல்லா. என்ன சொல்றா? இறைவா இன்னைக்கு என்ன உங்க கூட கூட்டு போங்க. கூட்டு போங்களே. என்ன ஆண்டவன் சொன்னாரு? ஏ பார்வதி அம்மா எந்த ஆசை வந்தாலும் இந்த ஆசை உனக்கு வேண்டாம். என் கூட வர்றதுக்கு நீ ஆசைப்படாத. 1000 ஆம்பளை கூட நடந்துடலாம். ஆமா ஒரு பொம்பளை கூட நடந்தா பெரிய இடைஞ்சலே வந்து சேரும். பெரிய சண்டையே 3 பாத்துக்கோ. அதானே சொல்லிருக்காங்க தெரியுமா? வண்டுகள் கூடினால் தேனை உண்டிடும். தண்டமில் கூடினால் செங்கங்கள் மித்திடும். குண்டுகள் கூடினால் கோள்கள் மிஞ்சிடும். பெண்டுகள் கூடினால் பெரிய சண்டையே மூன்றும். பொம்பளைய கூட்டிட்டான்னா பெரிய சண்டையே மூன்றும். இல்லாத சண்டையை இழுத்துருவா. அதானே ஆமா அதத்தான் பகவான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏ பார்வதி அம்மா முடிச்சில்லாத தொண்டை முணுமுணுத்த வாயி. அதானே நான் பகவான் படி அளக்க போறோம்னே என் படைப்பெண்ண ஒரே விளமா இருக்கு. இருக்காதுல்ல. ஒரு தினம் அரசனா படைச்சிருப்பேன். ஆமா ஒரு தினம் ஆண்டிய அலைய விட்டுருப்பேன். திருவா அலைய விட்டுருப்பேன். ஒரு தினம் பணக்காரனா ஆமா படைச்சிருப்பேன். ஒரு தினம் பண்டாரமா அலைய விட்டுருப்பேன். ஒரு தினம் ஆமா குடியிருக்க கோபுரத்துல உட்கார வச்சிருப்பேன். இருக்க வச்சிருப்பேன். ஒரு தினம் குடிக்க கஞ்சி இல்லாம தெரு தெருவா அலைய